ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ்ஜு பிரியாணி, அதுக்கு சைடிஷ் காலிஃப்ளவர் பக்கோடா. இப்போ ஒரு கடாயில் குக்கரை வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது நாளைக்கு செஞ்சு பாருங்கள் சிஸ்டர், சண்டே. நான் இதில் ஸ்பைசஸ் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கல்பாசி, ஒரு அன்னாச்சி பூ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைம் கொஞ்சம் வீடியோ ப்ராப்பராக எடுக்கலை, ஸோ சாரி. நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக வரும். இப்போ நான் கூடவே பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனதை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா இந்த அளவு வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை அதோட கூடயே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க, பட் நான் செய்கிற டேஸ்ட்டில் நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ நான் கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் மசிஞ்சு வந்துடும். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடலாம். கல்பாசி, அன்னாச்சிப்பூ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க சிஸ்டர், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு பிரியாணி மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரை நம்ம கிளறி விடலாம். இப்போ இது கிளறினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் அது கூடவே சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகட்டும். இப்போ 2 டீஸ்பூன் நான் தயிர் எடுத்திருக்கேன், தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கட்டியான தயிர் 2 டீஸ்பூன் போதும். நான் செய்கிற அளவோட டம்ளர் உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்ட்டாக. ஸோ அந்த அளவுக்கு தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாவை அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் பிரியாணியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அந்தளவு ஃப்ளேவரும் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ மஸ்ட்டு ட்ரைன்னே நான் சொல்லுவேன். இப்போ பாருங்கள், அரிசி நான் கழுவி அரிசியை மட்டும் ஆட் பண்ணி அந்த வெங்காயம் தக்காளி கூடவே கிளறி விடுறேன். குக்கரில் 1க்கு 2 பங்கு வைக்கணும். 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் எடுத்த டம்ளரோட அளவை பாருங்கள், இதில் தான் நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் இப்போ 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விசில் 2 விசில் வரட்டும். வந்த உடனே ஸ்லோவில் கரெக்டாக 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் நீங்கள் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சுடு தண்ணி வச்சு காலிஃப்ளவரை நறுக்கி சுடு தண்ணியில் போட்டு, ஏதாவது அந்த பூச்சி எல்லாம் இருக்கும்ல, ஸோ அது கூடவே ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில் கிளறி விடலாம். அவ்வளோதான், கிளறி எடுத்தாச்சு. இப்போ நான் இதில் என்னென்ன மசாலா சேர்க்குறேன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வீட்டு குழம்புத்தூள், சிக்கன் 65 மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு, மைதா மாவு இது 3மே ஈக்குவலாக 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இப்போ கருவேப்பிலையை பொடிசாக நறுக்கி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சாப்பாடு வேகிற டைமில் சாப்பாடுக்கு ஒரு சைடிஷ் கரெக்டாக காலைல வரலாம். இது ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மசாலாவை அதில் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
காலிஃப்ளவர் வந்து பொறுமையாக ஒன் சைடு வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அவசரப்பட்டு திருப்பினீங்கன்னா மசாலா எல்லாமே உடஞ்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போடும்போது ஒரு மசாலா கூட பிரிஞ்சு வரலை. ஸோ அவசரப்படக்கூடாது. ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் விசில் போயிடுச்சு. சாப்பாடு கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் தண்ணி கரெக்டாக பெர்ஃபெக்டாக எவ்வளோ டேஸ்ட்டாக தெரியுது பார்த்தீங்களா? பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது சாப்பிட்ணும் போல். கண்டிப்பாக இது செஞ்சிங்கன்னா அவங்க பிரியாணி டேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவரும் நல்லா மொறுன்னு நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சண்டே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. சண்டே கறி மீன் தான் சாப்பிடுவோம். ஸோ இது சாப்பிட்டு பாருங்கள் ஒன் டைம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.